ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன விஷயத்துல நேர்மையா இருந்தாதான் பெரிய விஷயங்களையும் நேர்மையா இருப்போம். ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி ராத்திரி தூங்க போறது வரைக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்றோமா? கடவுள் நம்ம பக்கத்துல இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தோட செய்றோமா? பதில யோசிச்சுக்கிட்டே நிகழ்ச்சிக்குள்ள போங்க. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஓடிங்கி நான் போவதில்ல. செல்லம்மா, என்ன பாட்டு பலமா இருக்கு? என் கஷ்டத்தெல்லாம் பாட்டா படி கரைக்க பாக்கேன்க்கா. என்னட்டி இப்படி சலிக்கிற? ஹம், என்ன பண்ண? ஒரு கஷ்டம் வந்து அதுல இருந்து மீள்றதுக்குள்ள இன்னொரு கஷ்டம் வந்துருது. காய பறிச்சு முடிச்சாச்சு, வா வேகமா எட்டு வச்சு வா, வீட்டுக்கு போகணும். தங்கராசு காத்து கிடப்பான். ஏன்டி இப்படி அவசரப்படுற? வீட்டு வேலைக்கு போகணும்க்கா. இன்னொரு வீட்டுல வேலை பிடிச்சிருக்கியோ? அட ஆமாக்கா, வாக்கா. ஏற்கனவே 2 வீடும் பார்க்கல, இதுல இன்னொரு வீடும் பார்த்தா உன் உடம்பு என்ன ஆகும்? எப்படியாவது என் பையல கரையேத்தி விடணும்க்கா. அவன் டியூஷன் போனா நல்லா தான் படிக்கான். டியூஷன் போகாட்டி எல்லா பாடத்துலயும் ஃபெயில் ஆறான். அதான் 2 தெரு அப்பால ஒரு வாத்தியார் பிள்ளைங்களுக்குலாம் டியூஷன் சொல்லித் தராரு. என் கஷ்டத்தை அறிஞ்சு இவனுக்கு மாசம் 200 ரூபாய்க்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆ, இவனை அங்க சேர்த்து விட்டுருக்கேன். அதுக்குதான் இன்னொரு வீட்டுல சேர்ந்திருக்கியோ? ஆமா மல்லியக்கா, சம்பளம் எவ்வளவு? 500 ரூபா. வேலை அதிகமோ? யானை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அந்த அம்மாவை பார்க்க நல்லவங்களா தெரியுது. அந்த வீட்டையா தான் ரொம்ப கராரா இருப்பாரு. எதை வச்சு சொல்ற செல்லம்மா? நான் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே முன்பணம் கேட்க கூடாது, கடன் வாங்க கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷனா சொல்லிட்டாருக்கா. பாதி சம்பளம் வீட்டு வாடகைக்கே போயிருது. இதுல எங்க வயித்து வேற கழுவ வேண்டியிருக்கு. தங்கராசு வளர்ற பையன். அவனுக்கு நேரத்துக்கு சோறு கஞ்சி ஆக்கி போடவே திணற வேண்டியதா இருக்கு. ஏசப்பா நமக்கு என்னைக்குதான் விடுவி காலம் வச்சிருக்காரோ. எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு நீ விழுந்துராத. ஆட்டும்க்கா. பிள்ளைல காட்டு வேலை முடிச்சிட்டு இப்பதான் வர்றீங்களா? ஆமாக்கா. பிள்ளை செல்லம்மா, ஏண்டி உன் மூஞ்சி இப்படி வாடி கிடக்கு? இவா வயிற்று பாட்டை பார்க்கவே திணறிட்டு இருக்கா. இதுல வர ஏகப்பட்ட வேலையை இழுத்து போட்டுருதா. இவளுக்கு அப்பனும் சரியில்லை, வாச்சவனும் சரியில்லை. 4 பொட்டைகளோட பிறந்து அன்னாடம் சோத்துக்கே கஷ்டப்பட்டா. இவ அப்பன் இவளுக்கு ஒரு ஆம்பளை கிடைச்சா போதும்னு இந்த குடிகார பயல லபக்குன்னு கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி இவளுக்கு கட்டி வச்சுட்டான். என்னை என்னக்கா பண்ண சொல்ற? குடிக்காத நேரம் என்கிட்ட அன்பா தான் இருக்காரு. என்னமோமா, நீ தான் அவரை மெச்சிக்கணும். இவ நல்ல மனசுக்கு இப்படி ஒரு மனுஷன் கிடைச்சிருக்க வேண்டாம். சரிக்கா, நாங்க கிளம்புறோம். தங்கராசு காத்து கிடப்பான். இந்தால சாப்பிடு. அதெல்லாம் வேணாம். என்ன வேணான்னு சொல்லி தள்ளி விடுற? கழுத பயலுக்கு தினமும் சோறும் கறியும் கேக்குதோ? நான் கெடுக்கல. ஏம்மா டியூஷன் சாரு ரூபா கேட்டாரு. மாசம் 25ஆம் தேதியாச்சு 1ஆம் தேதி கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலன்னா கேட்கத்தானே செய்வாரு. நாளைக்கு ஃபீஸ் கட்டலனா டியூஷன் சார் வர வேண்டான்ட்டாரு. அப்படியா சொன்னாரு? நான் புதுசா ஒரு வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இன்னைக்கு நீ என் கூட அங்க வா, சரியா? நான் எதுக்கு? உன்னை காட்டி அந்த ஐயா கிட்ட ஒரு 200 ரூபா முன்பணமா கேட்கத்தான். இங்க பாரு தங்கராசு, நீ படிச்சு பெரிய ஆளா ஆகணும்ல, அதுக்குதான் அம்மா ஓடா உழைக்கிறேன், சரியா? சரி போவோம். என்ன ராஜையா, உங்க வீட்டுக்காரமா எங்க போயிருக்காங்க? பொண்ணு உடம்பு சரியில்லைன்னா அதான் பார்த்துட்டு வரலான்னு போயிருக்கா. ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற? அதான் டேஸ்டி கடை இருக்குல்ல, போய் பரோட்டா வாங்கி சாப்பிடணும். அப்ப நீ சாப்பிட்டு வா, நான் போய் கிளம்புறேன். அப்படியே அட இருப்பா, வீட்டில் வேலைக்கு ஒருத்தி வருவா. அவள் வந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு தான் நான் போகணும். ஓ, வேலைக்கு புதுசா ஆள் வச்சிருக்கியா? ஆமாம், பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் சம்பளம் 500 ரூபாய். எவ்வளோ பெரிய பகல் கொள்ள பாத்தியா? ஆமா, இப்ப விலைவாசி எல்லாம் கூடிச்சு இல்லையா? சரி, அதை விடு. உன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எப்படி போகுது? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. பிறகு என்ன, நம்ம ஊர்லயே வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி நல்லா மால் கணக்காக கட்டி வச்சிருக்க. கூட்டமும் அலமோதுது. எல்லாம் கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதம். ஐயா, ஆ. ஐயா. வா வா, சீக்கிரம் பாத்திரத்தை கழுவி போடு, நான் வெளியில கிளம்பணும். சரி எசம்மா. ஏய் நில்லு, இந்த பையன் யாரு? இவன் என் பையன் எசம்மா, ஸ்கூலுக்கு போறான். இல்ல ஐயா கிட்ட உன் பேரை சொல்லு. இப்படி பையனை கூட்டிட்டு வந்தா எப்படி வேலை பார்ப்ப? இல்ல எசம்மா, ஓரமா ஒரு இடத்துல உட்காந்துக்குவான். சேட்டெல்லாம் பண்ண மாட்டான். இன்னைக்கு ஏதோ கூட்டிட்டு வந்துட்ட, இனிமேல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. சரி எசம்மா. சரி, மாசம் மாசம் நிக்காம போய் வேலையை பாரு. எசம்மா, ஒரு சின்ன உதவி. ஒரு 200 ரூபா அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட உதவியா இருக்கும். ஆமா, உன் பையன் படிச்சு கலெக்டரா போறான், டியூஷன் படிக்கானா. இந்த பாருமா, விரலுக்கு ஏத்த மாதிரி தான் வீக்கம் இருக்கணும். உனக்கெல்லாம் இவ்வளவு பேராசை இருக்கக்கூடாது. இல்ல எசம்மா, கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம் சம்பளத்துல புடிச்சுக்கோங்க. கடனு அட்வான்ஸ் எல்லாம் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லித்தனமா வேலைக்கு கூப்பிட்டேன். போமா, போய் வேலையை பாரு. சரி எசம்மா. ஏம்மா நான் எங்க உட்கார? இந்த முக்கில் உட்காரு போ.
ஏம்மா அல்றியா? இல்லடா, தூசி விழுந்துட்டு. ஆ, இவ்ளோ பெரிய பங்களால இருக்கிறவருக்கு இவ்ளோ சின்ன மனசு. என்னம்மா சொல்ற? ஒண்ணும் இல்ல, பேசாம கெட. ஏம்மா வேகமா வால, இருட்ட போகுது. ஏம்மா எட்ட வச்சு வால, வா. ஏம்மா அழுதியாம்மா? அலறத தவிர எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலல்ல. ஏம்மா நீ வருத்தப்படாத, நான் இருக்கேன்ல உனக்கு. என்னல சொல்ற நீ? ஏம்மா இங்க பாரும்மா. என்னதுல இது? ஏம்மா நீ நல்லா பாரு, 500 ரூபா நோட்டு. இது எப்படில உனக்கு கிடைச்சது? ஏம்மா அந்த வீட்ல ஒரு முக்குல கிடந்துச்சுமா, எடுத்துட்டு வந்துட்டேன், யாரும் பார்க்கல. அடி செருப்பால, அப்பன் புத்தி அப்படியே வந்திருக்கு. ஏம்மா அடிக்காதம்மா, அடிக்காத, வலிக்குது. நல்லா வலிக்கட்டும். யாரும் பார்க்கல நான் சொல்றேன். ஏசப்பா பார்க்கறாருன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ ஏசுவே, பிள்ளை பாவம் பண்ணிட்டானே. அடிக்காதம்மா, அடிக்காதம்மா. ஏழையா இருந்தாலும் கௌரவமா உழைச்சு சம்பாதிக்கணும் நான் பாடுபட்டுட்டு இருக்கேன். என்ன காலையில செஞ்சுட்டு வந்திருக்க? ஏம்மா அடிக்காத, இனி நான் இப்படி பண்ண மாட்டேன். இப்பவே போய் அந்த வீட்ல ஐயா கிட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்டு வாழ போ. நீயும் வாமா. உன்னை பெத்த பாவத்துக்கு நானும் வந்து தொலைக்கேன், வா. நீ போலாமா? அந்த வேலை செய்யற அம்மாவுக்கு 200 அட்வான்ஸா கொடுத்துருக்கலாம்ப்பா. இதுகளை பத்தி உனக்கு தெரியாது வல்னரசு. முதல்ல 200 ரூபாயில தான் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 1000, 5000 பாங்க. அப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட்டா கடனை வாங்கிட்டு ஊரை விட்டே காணாம போயிருவாங்க. இவங்கள தேடி நம்ம எங்க போய் கண்டுபிடிக்க? இதுக்கு தான் முதல்லயே கவனமா இருந்துக்கிடணும். அந்த அம்மா தன் பையன் படிப்புக்கு தானப்பா கட்டுச்சு. ஐயா, ஐயா, என்ன நீ எதுக்கு இப்ப திரும்ப வந்திருக்க? ஐயா, இந்த பாலா போற பையன் உங்க வீட்ல கீழே கிடந்த ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்துட்டான்யா. அத குடுக்கதான் வந்தோம். ஏல தங்கராசு, ரூபாய குடுல. என்ன மன்னிச்சுக்கோங்கய்யா, இந்தாங்கய்யா ரூபா. டா அது அங்க வை. உன் புருஷன் பிக் பாக்கெட்டு. உன்னை வேலையில சேர்க்க வேண்டாம்னு சொன்னாங்க. நான் தான் பாவப்பட்டு சேர்த்தேன். அப்பன மாதிரியே திருட்டு பேல பெத்து வச்சிருக்கியே. என்ன ஏசம்மா, ஏதோ குழந்தை தெரியாம பண்ணிட்டு இதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? நல்லா குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை. வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது பாரு. அப்பன மாதிரி ஒரு திருட்டு பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு பேசுற பேச்ச பாத்தியா? அதான் எடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம்ல. நீ திருப்பி கொடுக்காட்டி உன்கிட்ட வாங்க தெரியாது நினைச்சியா? போலீஸ்ல சொல்லி வாங்குற விதத்துல வாங்கியிருப்பேன். என்ன ஏசம்மா இப்படி பேசுறீங்க? அதான் நான் பிள்ளைக்கு புத்தி சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன்ல. பாத்தியா வல்னரசு, அவன் திருட்டுத்தனம் பண்ணலாமா? அத நம்ம மட்டும் சொல்லி காட்டக்கூடாதான். என்ன நியாயம் இது? ஐயா பெரிய ஐயா, நீங்களே சொல்லுங்கய்யா. ஏன் மேல தப்பு சொல்றாரு? எம்மாடி, இவ பெரிய ஆளா இருப்ப போலயே. சப்போர்ட்டுக்குள்ள ஆளை சேர்க்கிறா. இப்படிப்பட்ட பொம்பளை என் வீட்டுல வேலையே பார்க்க வேண்டாம். நீ கிளம்பு. இப்பமே நீ வெளில போ. சரிங்க ஐயா, நான் போறேன். நான் வீட்ல வேலை செஞ்ச 25 நாளைக்குரிய சம்பளத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன். நல்லா கேப்பியே. இருமா, முதல்ல வீட்டுல ஏதாவது காணாம போயிருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் சம்பளம் கொடுப்பேன். இது நியாயமே இல்ல ஏசம்மா. போமா நீ. வளனரசு, நியாயத்தை பத்தி பேசுற ஆளை பத்தியா? போமா, போ போ. நீ என் மூஞ்சி முன்னாடி நிக்காத. ஏழைக்கு இந்த உலகத்துல யாரு துணை? போன்னு சொல்றேன்ல. சரிங்கய்யா, போறேன். வாழ தங்கராசு, ஏம்ல மூஞ்சிய உருன்னு வச்சிருக்க? ஏம்மா உனக்கு அறிவே இல்லை, அந்த மனுஷங்கிட்ட அந்த ரூபாயை திருப்பி கொடுத்துருக்க கூடாது. பெரியவங்கள மரியாதையா பேசணும் தங்கராசு. நீ எதுக்கு அந்த ரூபாயை திருப்பி கொடுத்த? நம்ம உடல வருத்தி சம்பாதிக்கிற பணம் தான் தங்கும். திருட்டு பணம் தங்காது தங்கராசு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்ல, நம்ம ஏசப்பாவுக்கு திருட்டுத்தனம், பொய் இதெல்லாம் பிடிக்காது. நம்ம அவருடைய பிள்ளைங்க. அவர் விருப்பப்படி தான் வாழணும். ரூபாயை அவர்கிட்ட திருப்பி கொடுத்ததுனால அவர்கிட்ட வீணா ஏச்சதானே வாங்கிட்டு வந்தோம். மத்தவங்க நம்மள ஏசுனாலும் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நம்ம ஏசப்பா முன்னாடி நல்லவங்களா இருக்கணும். அதுதான் இப்போ முக்கியம். என் டியூஷன் ஃபீஸுக்கு நான் என்ன செய்ய? கிடைச்ச ரூபாயை இப்படி லூஸ் தரமா விட்டுட்டு வந்துட்டியே. ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவாங்க. என்ன வள்ளி? யாருங்கய்யா? ராஜாயா வீட்டுல வேலை பார்க்கறது நீதானம்மா? ஆமாயா. ஏமா தலைய குனிஞ்சு நிக்கிற? உங்களை பார்க்கவே ரொம்ப அவமானமா இருக்குங்கய்யா. நீ செஞ்ச காரியத்துக்கு தலை நிமிர்ந்து நிக்கணுமா? நேர்மையா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்க. அதுக்காக நீ பெருமை தான் படணும். நீங்க என்னையா சொல்றீங்க? இந்தா, இதை வாங்கிக்கோ. இதுல என் முகவரி, ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு. பக்கத்து ரோட்ல ஒரு 4 மாடி கட்டடத்துல ஒரு கடை இருக்கு தெரியுமா? ஆமாங்கய்யா, பெரிய கடை. அங்க யாரு மேனேஜர்னு கேட்டு இந்த கார்டு அங்க கொடு. உனக்கு வேண்டிய வேலையை அங்க கொடுப்பாங்க. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? அது என்னோட கடை. நேர்மையான ஆட்கள் வேலைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்க 10 பேரை வேலைக்கு சேர்க்க வேண்டியது இருக்கு. பண தேவை இருக்கும்போது கூட அந்த பணத்தோட திரும்பி வந்த பத்தி அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி வேலையாள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தங்கராசு, தங்கராசு, வாழ சொன்னேன்ல, ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாங்கன்னு. இப்ப பாருல. இந்தாப்பா, இந்த 500 ரூபா வச்சுக்க. நீ நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆள் ஆகணும், சரியா? சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வரேம்மா. வணக்கம் தோழியரே.
அழுதுகிட்டே ராஜா வீட்டை விட்டுட்டு வந்த செல்லம்மா, பணத்துக்கு என்ன பண்ணன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த செல்லம்மா இப்போ சந்தோஷப்படுறா. அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்ச சந்தோஷத்தை விட, அவசர தேவைக்கான பணம் கிடைச்ச சந்தோஷத்தை விட இன்னொரு விஷயம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அது என்னன்னு நீங்களே யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேர்மைக்கு மதிப்பில்லைன்னு அவள் மகன் நினைக்க இருந்த நேரத்தில் வளனரசு வந்து அவளோட நாணயத்துக்கு உண்டான மதிப்பை உணர்த்தி விட்டு போனது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதுதான் நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. இயேசுவோட அன்பு அளவுக்கு அடங்காதது. இனிமேல் தங்கராசு ஒரு வித்தியாசமான மனிதனாக வளருவான். நேர்மையோட மதிப்பு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையும் உத்தமமாக படித்து வேலைக்கு வருவான். தன்னோட தாயை காப்பாற்றுவான். ஏன், காலப்போக்கில் தங்கராசுவோட அப்பா கூட மனம் மாறலாம். இயேசுவை அறிஞ்சு ரட்சிப்படையலாம். தேவ பக்தியுள்ள குடும்பமாக, சந்தோஷமாக, சமாதானமாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை அவங்க வாழுவாங்க. ஓகே, இன்றைய கலந்துரையாடலுக்கு டாக்டர் வளர்மதி சுந்தர் சிங் வந்திருக்கிறாங்க. வணக்கம் வளர்மதி. வணக்கம் டாரதி. வறுமையில் நேர்மை அப்படிங்கிற கதையை பார்த்தோம். எல்லாரும் நேர்மையாக இருக்கணும், ஆனால் வறுமையில் நேர்மையாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பண தேவை இருக்கப்ப, பணம் வர்றப்ப, எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப அப்போ நேர்மையாக இருக்கிறது ரியலி கஷ்டம்தான் இல்லையா? சரி, நேர்மையை பற்றி, வறுமையை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ரொம்ப அழகான ஒரு கதை எடுத்திருக்கீங்க. அந்த செல்லம்மா அந்த கேரக்டர் பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர். குறைய சொல்லலை. அந்த மல்லிகா கூட வந்து என்ன ஹஸ்பண்ட் இப்படி குடிக்காரா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி கடின உழைப்பு. இருக்கிற வீடு காணாதுன்னு இன்னொரு வீடு எதுக்கு அப்படின்னு சொன்னான்னா, எப்படியாவது இந்த பையனை முன்னேற்றிடணும். அந்த ஒரு பொறுப்புணர்வு. கணவனுக்கு அது இல்லை, ஜெயிலுக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு இருக்காரு. ஆனால் அந்த இரட்டை சுமையை தானே சுமக்கின்ற அதில் கூட ஒரு செம்மையாக இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். இன்னொன்று, எல்லா விஷயத்துலேயும் ஒரு தெய்வ பக்தியும், தெய்வ பயமும், தெய்வ நம்பிக்கை, இந்த மூணும் எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும். நம்முடைய லைஃப் வந்து அவர் கையில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம எந்த வறுமையில் இருக்கோமோ அதெல்லாம் மேட்டர் இல்லை, அவர் கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி அந்த பையன் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தானா, தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தானா, கீழே கிடைக்காது அவனுக்கு தான் அப்படின்னு அவன் நினைச்சிருந்திருக்கலாம். எடுத்துட்டான். ஆமாம். சரி, ஆனால் நம்ம என்ன அடிச்சு கிடிச்சு ஒன்று சொல்லுவோம், இல்லைன்னா நல்ல வேலை அப்படின்னு நினைப்போம். அந்த ஊசி திருடின பையனை என்கரேஜ் பண்ண அம்மா மாதிரி இல்லாமல், ஏசப்பா இதை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு உனக்கு தெரியாதா, அவருக்கு இது பிடிக்காது, ஒரு ரூபானாலும் நம்ம உழைச்சி சம்பாத்தியம் பண்ணினது தான் நம்ம உடம்புல சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் ரொம்ப அற்புதமானது. அந்த பையன் என்னம்மா இப்படி கடைசியில் அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லை அப்படின்னு நீங்கள் அழகாக சொன்னீங்க. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அந்த நேர்மைக்குரிய பலனை அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. இந்த வள்ளுவர் வந்து 3 அதிகாரங்கள் எழுதியிருப்பார். 1 நல்குரவு. நல்குரவுனா வறுமை. நெருப்பிலும் துஞ்சலாகும், நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது அப்படின்னு. நெருப்பில் கூட தூங்கிடலாமா, ஆனால் வறுமையில் மனுஷன் இருக்கவே முடியாது அப்படின்னுவார். அது மாதிரி நெருநல் வந்த வறுமை இன்றைக்கும் வருமோ, நேற்று வந்த வறுமை இன்றைக்கும் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல், இந்த கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், அந்த மாதிரி அது தூங்க விடாது. நெருநல்னா நேற்று வந்த வறுமை இன்றைக்கும் வந்துருமோ, நேற்று வறுமையில் சாப்பிட்ருக்க மாட்டோம் எல்லாம், அதான் இன்னைக்கும் அதே மாதிரி இன்றைக்கும் அது அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த வறுமை அப்படிங்கிற ஒன்றுக்குள்ள எல்லா நல்குறவு அப்படிங்கிற ஒரு இடும்பையுள் எல்லா இடும்பையும் வந்துடும். ஒரு துன்பம் இல்லை, எல்லா துன்பமும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வறுமையை பற்றி சொல்கிறாரு. அப்போ வறுமையை போக்குறதுக்கு என்ன செய்யலாம், யார்கிட்டையாவது போய் கேட்கலாம் அப்படிங்கும்போது அது அதோட பெரிய கஷ்டம். இரவாது கரந்தியும் கண்ணனார் கண்ணும் இரவாமை கோடி உறும் அப்படின்ட்டார். அவங்க மறைச்சலாம் வைக்க மாட்டாங்க, வந்தால் கொடுத்துருவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்ககிட்ட கூட வாங்காமல் இருந்துட்டேன்னா அது 1000 டைம்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து நமக்காக தரித்திரரானவர், அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர், அது வந்து வேற கதை. சரி, இப்போ வந்து இவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய வறுமை இருக்குது. இன்னொரு கேரக்டர் யாருன்னா ராஜையா. அந்த ராஜையா வீட்டில் அடிஷ்னலாக தான் வேலைக்கு போகிறா. 25 நாள் வேலை பார்த்துருக்கா. 5 நாள்னா ஒரு மாதம் சம்பளம் கொடுக்க வேண்டியதுதான். அவள் அந்த நம்பிக்கையில் தான் அந்த வீட்டில் போய் கேட்குறா,
ஆனால் பொண்ணை கொடுக்கலனாலும் பொன் போன்ற வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பொண்ணே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு வசதி இருக்குது. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவு இருக்கு, பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாம் இருக்கு. அடுத்தவர்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ளாத அந்த அம்மா கடன்லாம் கேட்கல, அட்வான்ஸ். அட்வான்ஸ் தான் கேட்காங்க. ஆனால் அவருக்கு கொடுக்கறதுக்கு மனசில் அது கூட பரவாயில்ல. கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி உறும். ஔவையார் சொல்லுவாங்க, மதியாதார் தலைவாசல் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி உறும், உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி உறும், கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி உறும், கோடான கோடி கொடுப்பினும் நா கோடாமை கோடி வரும். இந்த நாவடக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. அப்போ இவர் வந்து என்ன, உன் பையன் பெரிய கலெக்டர் ஆக போறானா? ஏன் உன் பையன் தான் கலெக்டர் ஆகணுமா? இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறவங்க புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுல நிறைய சதவீதம் ஏழ்மையில இருந்து தான் வந்திருப்பாங்க. அதனால நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர்றது வந்து ரொம்ப தப்பு, அடுத்தவங்களை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்றது அப்படின்னு. அது மட்டும் இல்ல, திருப்பி அந்த பையன் அவ்வளோ நேர்மையா அந்த பையன்கிட்ட சொல்லி கூட்டி கொண்டு வந்து கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த திருடிய வைக்காத, திருடன் பொண்டாட்டி வைக்காதன்னு சொன்னேன். திருடன் மகன் திருடனா தானே இருப்பான். அந்த பிராண்ட் ஒரு குத்துறது அது வந்து எவ்வளவு. அப்போதான் நான் நினைக்கிறேன், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிற ஒரு ஸ்லாக்கியம் அப்படி வருது. அந்த வாய்ப்பை இவர் இழந்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிதானே? ஆமா. அது இழந்துட்டாரு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள வந்து அவங்க நிலைமையை பார்த்து மட்டமாக மதிப்பிட்டது. கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அப்போ இந்த உலகத்துல உயிர் வாழ்வதற்குரிய ஊதியமே என்னதுன்னா கொடுக்கறது தான். அப்போ அந்த பெரிய ஊதியத்தை அவர் இழந்து விட்டார் அப்படின்னு பார்க்குறோம். தமிழ்ல இன்னொரு பாட்டு உண்டு, தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருவையோர்க்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவனுக்கும் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓரொக்குமே செல்வத்து பயனை ஈதல் தூய்ப்போமேனினை தப்புன பலவே. பெரிய அரசனா இருக்கலாம், ஆண்டியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் உடுக்கிறதுக்கும் அதுக்குதான். அப்போ உனக்கு செல்வம் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ கொடுக்கறதுக்கு தான். இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா தப்புன பலவே, சகடக்கால் போல வரும், அது போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றார், ஈயன இரத்தல் இழிந்தன்று ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று. தான் கேட்கறது இழிவு, தரமாட்டேன்னு சொல்றது அதோட கேவலம். அப்போ வாங்குறவங்களோட மாட்டேன்னு சொல்றவங்க ரொம்ப மோசம்ன்றாரு. கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று, வச்சுக்கோமா அப்படின்னு வளனரசு கொடுக்குறாருல, அது உயர்வானது அப்படிங்கிறார். கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்வானது. தென்னீர் பழப்பின் இமிழ்திரை பெருங்கடல் உண்ணாராகுப நீர் வேட்டோரே ஆவும் மாவும் சென்றுன கலக்கி சேரோடு பட்ட சிறுமை தாயினும் உன்னீர் மருங்கின் அதற்பலவாகும். ரொம்ப அழகா தமிழ்ல என்ன அழகா எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. பெரிய கடல் இருக்கு, ஓடி போய் தாகத்துக்கு ஒருத்தன் கூட போய் தண்ணி குடிக்க மாட்டான். ஆனா ஒரு குட்டை இவ்வளோண்டு தான் தண்ணி, ஆவும் மாவும் சென்று கலக்கப்பட்ட ஒரு நீர்நிலை. அதுக்கு வழி பார்த்தீங்கன்னா நிறையா. அதனால பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையார் கண்படி. செல்வம் வந்து பயன் மரம் மாதிரி, அது நடுவூர்ல பழுத்திருந்ததுன்னா எல்லாரும் பயன்பெறுவாங்க. அதே இது நச்சு ஒருத்தன்கிட்ட போயிட்டு அப்படின்னு சொன்னா அது நாய் பெற்ற தெங்கம்பலம், அது அவனும் உண்ணான் உலகமும் கெடுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இது வந்து நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆண்டவர் வந்து நம்மளை எந்த நிலையில வச்சிருக்காரோ அந்த நிலையில இருக்கும்போது நம்ம எப்படி எப்படி நம்முடைய கேரக்டரை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அவர் இவ்வளோ, நான் சொன்னேன் அறிவினால் ஆகுவதுண்டோன், இவ்வளோ செல்வமும் அறிவும் இருந்தும் ஒரு பிரயோஜனமுமே இல்லை. ஆனா இவட்ட ஒண்ணுமே இல்லைன்னா கூட எல்லாமே அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த பையன் நிச்சயமாக நாளைக்கு இந்த விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல விதையில இருந்து வந்த அந்த வித்து நிச்சயமாக நாளைக்கு அது ஒரு விருட்சமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால அம்மா வந்து நல்ல நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அடிக்கிறது அதெல்லாம் இல்லை, அன்பா ஒரு வார்த்தை கண்கூடாகவே அவன் கண்டுட்டான். ஏன்னா ஆண்டவர் வந்து அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாக பதிலளிப்பார். அப்போ இவனுக்கு உடனே வளனரசு வராரு, 500 ரூபாய் கொடுக்குறாரு, இந்த காரியங்கள் வந்து அவளுக்கு நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால எப்பவுமே நான் நினைப்பேன், இந்த சாரிபாத் ஊர் விதவை அவளை நினைக்கும் போது நான் எப்பவும் நினைப்பேன்,
நாகமான் அவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ பொண்ணு பொருளெல்லாம் கொண்டு போகிறான். அவர் உள்ளேருந்து வெளியே வரவே இல்லை. போய் அங்கே போய் குளிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஆனால் கேரி தாற்றை வத்த வச்சு காகத்தை நிப்பாட்ட வச்சு நீ போ அப்படின்றார். எதுக்கு? எலியாக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா? நோ, அந்த விதவைக்கு சாப்பாடு இல்லை. அவள் யார்கிட்டையும் போய் கேட்கல. 2 இருக்கு, சுட்டுட்டு செத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இல்லைம்மா நீ இருக்கணும் அப்படின்னு இவரை அனுப்புகிறார். அதனால் விசாரிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு வறுமையாக இருக்கலாம், இன்னைக்கு இன்னலாக இருக்கலாம், ஆனால் எல்லா சூழ்நிலைகளும் மாறும், வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி விடுவித்தார். அதனால் அங்கே தூதனா வந்தது வளனரசு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால் நேயர்களுக்கு சொல்லிக்கிறேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதை நம்ம நினச்சிட்டோன்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்மை போஷிக்கிறதுக்கு அவர் இருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு வைக்கணும். நேர்மையோட இருக்கணும். நேர்மையோட இருக்கணும். கண்டிப்பா ஒரு இருந்தாதான் வழியை நமக்கு தருவார். நிச்சயமா வழி திறப்பார். ரொம்ப சரி. அருமையான கதை சொன்னீங்க. ஆமாம், ரொம்ப நல்ல செய்யுட்களை சொல்லி அதே மாதிரி வேத வசனங்களையும் சொல்லி உங்கள் கருத்துக்களை ரொம்ப தெளிவாக நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய பிள்ளைங்க முன்னால் நம்ம நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறோமா? திருட்டுனா என்னங்க? நம்முடையது இல்லாததை எடுக்கிறது தான் திருட்டு. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அடுத்தவங்களுடைய நேரமாக இருக்கலாம், அல்லது அடுத்தவங்க செஞ்ச வேலைக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழை நாம் எடுக்கிறதா இருக்கலாம். கொடுக்க வேண்டிய வரியை கட்டாமல் இருக்கிறதும் திருட்டு தான். நம்ம பணி இடத்துல வேலை செய்யாமல் நேரத்தை கழிக்கிறதும் திருட்டு தான். அடுத்தவங்க நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்க வைக்கிறதும் திருட்டு தான். ஏதோ பணத்தையோ பொருளையோ திருடுனாத்தான் திருட்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, இது எல்லாமே திருட்டு தான். நம்ம ஏன் திருடுறோம்? ஏன் விருப்பம் உங்கள் உரிமைகளை விட முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான் திருடுறோம். இப்படி நம்ம நினச்சோம்னா அடுத்தவங்க நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையோட அடித்தளத்தையே இது அழிக்குது. கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்ப்போமே. நம்முடைய பணத்தை யாராவது திருடுனா நமக்கு எவ்வளவு வலிக்குது. நாம் வேலை பார்க்குற இடத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை புகழை இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. இது துரோகம்னு சொல்வோம் இல்லையா? வேதாகமம் இதை பற்றி தெளிவாக சொல்லுது. இது 10 கட்டளைகளில் 1. யாத்ராகமம் 20:15. களவு செய்யாதிருப்பாயாக. நாம் களவு செய்யக்கூடாது. நாம் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு நாம் தெரிந்தெடுக்கிற குறுக்கு வழி தான் திருட்டு. ஆனால் இந்த குறுக்கு வழிக்கு விலை அதிகம். விளக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குவீங்க. களவு உறவுகளை உடைக்குது. அவங்க நம்ம மேலே வச்ச நம்பிக்கையை நம்ம தகர்த்து எறிகிறோம். அது மட்டும் இல்லை, திருடிட்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் நம்மை வாட்டி எடுக்கும். குற்ற உணர்ச்சி நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சுய மரியாதையையே நம்ம இழந்துருவோம். எதையோ ஒன்றை எடுத்துட்டு இத்தனை பெரிய பாரத்தை நம்ம மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு அலையணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாதுன்னு நீதிமொழிகள் 10:2 வாசிக்கிறோமே. அநியாயமாக எடுத்த பணம் பொருள் நமக்கு உதவவே உதவாது. அப்புறம் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காததும் திருட்டு தான். நாளைக்கு தர்றேன்னு காலம் கடத்துறதும் திருட்டு தான். ஐயோ பாவம்னு நம்ம மேலே பரிதாபப்பட்டு நமக்கு ஆபத்து காலத்தில் கடன் கொடுத்து உதவி இருக்காங்க. ஆனால் அவங்க பெருந்தன்மையை நாம் பயன்படுத்திக்கிட்டு அவங்க கொடுத்த கடனை திருப்பி கொடுக்காம இருக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய குற்றம். அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, அடுத்தவங்களை எனக்காக காக்க வைக்கக்கூடாது, வாங்கின கடனை திருப்பி கொடுத்துடணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் முடியலையே, சோதனைக்குள்ளே நான் விழுந்துடுறேனே அப்படின்னு சொல்கிறீங்களா? சோதனைக்குள்ளே விழாமல் இருக்கிறதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், கடைப்பிடிச்சு பாருங்கள். அடுத்தவங்க பொருள் ஏதாவது நமக்கு கவர்ச்சியாக தெரிஞ்சதுன்னா உங்களை நீங்களே இந்த கேள்வி கேளுங்க. இந்த பொருள் முக்கியமா அல்லது என்னுடைய நற்பெயர் முக்கியமா?
பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்கிடலாம். ஆனால் எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் போன நற்பெயர் திரும்பி வரவே வராது. இப்படி நினச்சோம்னா நாம் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம். ரெண்டாவது, அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி எந்த பொருளையும் வாங்காதீங்க. நீங்கள் எதையாவது ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவருக்கு சித்தம் இருந்தால் அவர் உங்களுக்கு எப்படியாவது பணத்தை வரவழைச்சி அதை வாங்க வைப்பார். அவருடைய சித்தம் இல்லாட்டி பணம் நமக்கு கிடைக்காது. நீங்கள் கடன் வாங்கி அவர் சித்தத்துக்கு புறம்பாக போகாதீங்க. ஒரு 100 ரூபாய் நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் நம்ம கடன் கொடுத்தவங்களுக்கு அடிமை. இப்படி ஒரு அடிமை வாழ்க்கை தேவையா? இப்படி யோசித்தோம்னா கடன் வாங்க மாட்டோம். மூணாவதா, திருடாமல் கடன் வாங்காமல் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகளை நினச்சி பாருங்க. அது நம்மை சோதனையை மேற்கொள்ள வைக்கும். என்ன நன்மைகள்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். நம்ம எவ்வளவு சோதனை வந்தாலும் திருடாமல் இருந்தோம்னா நம்முடைய மன உறுதியும் நேர்மையுமே நம்மை தலை நிமிர வைக்கும். சுய மரியாதையோட வாழுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம நேர்மையை பார்த்து மற்றவங்களும் நம்ம மேலே மதிப்பும் மரியாதையும் வைப்பாங்க. பணி இடத்துல நம்மை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னு நீதிமொழிகள் 22:29 சொல்லுது. ஜாக்கிரதையாக இருக்கிறவன்னா யாரு? உண்மையும் உத்தமுமா நேர்மையாக இருக்கிறவன் தான் ஜாக்கிரதையாக இருக்கிறவன். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னா பெரிய பதவிக்கு போவான்னு அர்த்தம். நம்ம நேர்மையானவங்களாக இருந்தால் எத்தனை நன்மைகள் பார்த்தீங்களா? நம்ம மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவங்களுடைய நன்மதிப்பை பெறுவோம். பதவி உயர்வும் கிடைக்கும். சின்ன விஷயத்தில் கூட நாம் நேர்மையாக இருக்கணும். இந்த உலகத்தில் பல ஆசைகளோடையும் தேவைகளோடையும் வாழ்கிற நமக்கு எல்லா காரியங்களிலேயும் நேர்மையாக நடக்கிறது கஷ்டம்தான். நம்ம ஈஸியாக சோதனைகளில் விழுந்துருவோம். ஆனால் இயேசு யோவான் 16:33 சொன்னது நினச்சி பாருங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நம்முடைய சொந்த முயற்சியால் நேர்மையாக வாழ முடியாது. அதுக்கு தேவனுடைய உதவியும் கிருபையும் நமக்கு வேணும். அதுக்காக தினமும் நாம் அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? பரலோக தந்தையே, நீர் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறீர். அவைகளெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்க கூட முடியாது. ஆனாலும் நாங்கள் அநேக முறை வழி தவறி போய்விடுகிறோம். அப்பொழுதெல்லாம் வழி இது, இதிலே நடவுங்கள் அப்படிங்கிற உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு நேர்மையான வழியில் நடக்க கிருபை செஞ்சிங்க. எங்கள் கைகளை பிடிச்சி வழி நடத்தி செல்லுங்க. ஆனாலும் சில வேளைகள் அடம் பிடிச்சி விலகிடுறோம். தயை கூர்ந்து எங்களை கருணையோடு மன்னியும். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை செய்தரலும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை சோதனைக்குள்ளே விழாமல் பாதுகாப்பார். சரி தோழியரே, நான் கிளம்புறேன். வணக்கம். பணம் தனக்கு தேவையா இருந்தாலும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் தன்னுடைய பையன் எடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க அவனை அடிச்சு கண்டிச்சாலே அந்த தாய் உண்மையாவே அவ உன்னதமானவா. எடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க போகும்போது ஏற்படும் கேவலத்தை அவ பெருசா நினைக்கவே இல்லை. கை கரப்படாம சுத்தமா இருக்கணும். ஏசப்பா ஒரு வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பையனை திருத்தினாலே அவன் நேர்மையான தாய். ஒவ்வொரு தாயும் இப்படி அவங்க பிள்ளைங்களை கண்டிச்சு அறிவுரை சொல்லி வளர்த்தாங்கன்னா நாம ஒரு ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை உருவாக்கலாம். ஓகே தோழியரே, நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பாய்.